அன்புக்கு கடனாளி. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ரோமர் 13:8. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அன்பு கூறுகிற கடன் உண்டு. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிறகு தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கமே அன்பின் மார்க்கமாய் இருக்கிறது. அன்புதான் கிறிஸ்துவ மார்க்கத்தின் முக்கிய சட்டம், முக்கிய பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலே 10 பிரமாணங்கள் இருந்தன. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ 2 பிரமாணங்கள் தான் உண்டு. முதலாவது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, நாம் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த 2 பிரமாணங்களிலும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் பிரமாணங்களும் அடங்கியிருக்கின்றன. எப்படி நாம் கடனாளிகளாய் மாறினோம்? வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததாலே கடன் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். 1 யோவான் 3:16. இன்று மற்றவர்கள் தங்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டுமென்று எங்கும் விசுவாசிகளில் பலர் கர்த்தரிடமும் அன்பு செலுத்துவதில்லை, மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதில்லை. தங்களுக்கு அன்பின் கடன் ஒன்றும் இருப்பதும் அதை நிறைவேற்ற வேண்டுமென்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை கடனாளியாக்கி விட்டார். நாம் அன்பின் கடனாளிகள், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டிய கடனாளிகள். நான் ஒருமுறை ஒரு வாலிப சகோதரனை சந்திக்க நேர்ந்தது. அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து போய்விட்டதை அவர் கவலையோடும் கண்ணீரோடும் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். முடிவில் நான் அவருக்காக கண்ணீரோடும் மிகுந்த பாரத்தோடும் ஜெபம் பண்ணிவிட்டு அவரது குடும்பத்தில் சமாதானம் நிலவும் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தேன். சில வாரங்கள் கழித்து ஒரு நாள் அவர் கைகளில் நிறைய இனிப்புகள் வாங்கி கொண்டு என்னை பார்க்க வந்தார். நான் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஜெபத்துக்கும் கடனாளியாக இருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தில் வந்தது. நீங்கள் ஜெபித்தபடி என்னுடைய மனைவியும் என்னோடு கூட வாழும்படி வந்துவிட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றார். பாருங்கள், ஒரு சின்ன உதவி செய்யும்போது அவர் தன்னை அன்புக்கு கடனாளி என்று எண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால்தான் அடிமையின் ரூபம் எடுத்து பூமியிலே இறங்கி வந்தார். அந்த அன்பின் நிமித்தம் மனதுருகி ஆயிரமான அற்புதங்களை செய்தார். மனதுருகி பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதியின் வழியே தள்ளாடி நடந்தார். தலையிலே முள்முடி சூட்டப்பட, கொடிய ஆணிகளால் கடாவப்பட, சரீரமெல்லாம் சவுக்குகளினால் அடிக்கப்பட மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்புக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அந்த அன்புக்கு ஈடாக நாம் எதை செலுத்த முடியும்? நினைவிற்கு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 116:12-13.